எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தலம் திருப்புகலூர் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த பண் பியந்தை காந்தாரம் 4ஆம் திருமுறை. திருச்சிற்றம்பலம். சிவனெனும் ஓசையல்லது அறையோ உலகில் திருநின்ற செம்மை உளதே அவனுமோர் அறையம் உன்னி அதலாடையாவது அதன் மேலோராடல் அறவும் கவனல உள்ள உள்கு கரிகாடு கோயில் கலனாவதோடு கருதில் அவனது பெற்றி கண்டு அவன் நீர்மை கண்டு மகன் நேர்வர் தேவர் அவரே திருநாவுக்கரசர் அருளிய பொது சிவனனும் மோசை முதல் தேவார பாடலின் பொருள் இது. உலகிலே சிவன் என்னும் ஓசையன்றி திருவாழ்ந்து நிலைவர காரணமான செஞ்சொல் வேறு இல்லை என்று ஆணையிட்டு கூறுவேன். எம்பெருமான் பிச்சை எடுத்து உண்பவன், தோளையே ஆடையாக உடையவன், அத்தோள் மேல் ஆடும் பாம்பை இருக கட்டியவன், கவன்கள் அளவு சிறிதே உண்பவன், சுடுவாரே இருப்பிடம், அவனுடைய உண்கலம் மன்றையோடு. ஆராய்ந்து பார்த்தால் அவன் உடைமைகளைக் கண்டும் அவன் தன்மையைக் கண்டும் தேவர்கள் தம் உள்ளத்தை அப்பெருமானுக்கு அர்ப்பணம் செய்வர் என்பது இப்பாடலின் பொருளாகும். விரிகதின் ஞாயிறல்லர் மதியல்லர் வேத விதியல்லர் விண்ணும் நிலனும் திரிதரு வாயுவல்லர் செருதீயுமல்லர் தெளிநீருமல்ல தெரியில் ஹரிதரு கண்ணியானை ஒரு பாகமாக அருள் காரணத்தில் வருவார் எரியற வார மார்பர் இமையாருமல்லர் இமைப்பாருமல்லார் இவரே. திருநாவுக்கரசர் அருளிய பொது சிவனனும் ஓசை 2ஆம் தேவார பாடலின் பொருள் இது. இப்பெருமானார் ஒளிக்கதிரில் விரியும் சூரியனும் அல்லர், சந்திரனும் அல்லர், பிரம்மனும் அல்லர், வேதத்தில் விதித்தவனும் விளக்கியவனும் அல்லர், விண்ணும் நிலனும் அலையும் காற்றும் துன்புறுத்தும் தீயும் தெளிந்த நீரும் அல்லர், செவ்வரி கருவாரி பரந்த கண்களை உடைய பார்வதி பாகராக அருள் காரணத்தால் காட்சி வழங்கும் இவர் கோபிக்கின்ற பாம்பினை மார்பில் மாலையாக உடையவர். இவர் கண் இமைக்காத தேவரும் கண் இமைக்கும் மக்களும் அல்லர். இவரே எல்லாமாகி அல்லராய் உடனும் ஆவார் என்பது இப்பாடலின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.